ப்ரீஸ் தி லார்ட். எல்லாருக்கும் இன்னொரு விஷயமாக இந்த லேம்ப் ஆஃப் காட் யூடியூப் சேனலில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கடந்த 10 மாத காலங்கள் தேவனான கர்த்தர் எவ்வளோ கிருபை உள்ளவராக நம்ம அனைவருடைய வாழ்க்கையில் இருந்தார் இல்லைங்களா? அதன் போலவே நான் விசுவாசிக்கிற இந்த நவம்பர் மாதமும் அவருடைய கிருபையின் கரங்கள் நம்ம அனைவர் மீதும் தங்கியிருக்கும் என்று இன்றைக்கு தேவனான கர்த்தர் எந்த வசனத்தை நம்ம அனைவரிடத்திலையும் பேசுகிறாருன்னு பார்க்கலாங்களா? எடுத்து வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனத்தை. And he said to her, daughter, your faith has made you well. Go in peace and be healed of your affliction. ஆமாங்க, இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் இடத்துல தேவனான கர்த்தர் சொல்லுக விரும்புகிறார். He wants to heal you. இன்னைக்கு உங்களை ஹீல் பண்ண ஆசைப்படுகிறார். And go in peace and be healed of your affliction. உன்னுடைய வேதனையிலேருந்து, உன்னுடைய கஷ்டத்திலேருந்து, உன்னுடைய பாடுகளிலிருந்து உனக்கு விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். He's a God who relieves all your pains today. Those who are watching this video, உங்களுடைய எல்லா கவலைகளிலிருந்து, உங்களுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்து God wants to heal you. He wants to relieve from all the pains that you're going through. இந்த இடத்துல ஒரு மகளை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? 12 வருட காலங்கள் முழுவதுமாக she has been இரத்தப்போக்கில் பாடோட கஷ்டத்தோடு இந்த மகளை நம்ம பார்க்குறோம். அதுதான் மார்க் 5வது அதிகாரம் 25-26வது வசனம் சொல்லுகிறது. Now a certain woman had a flow of blood for 12 years. அவங்களோட கஷ்டங்கள் எவ்வளோ காலங்கள் இருந்தது பார்த்தீங்களா? 1 வருடம் இல்லைங்க, 2 வருடம் இல்லைங்க, 12 வருடம் காலங்கள் முழுவதுமாய் பாடுகளில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதுவும் த ஃப்ளோ ஆஃப் பிளட், ரத்தப்போக்கில் இருக்கிறாங்க. எவ்வளோ பாடுகள் பட்டிருப்பாங்க. மேபி அவங்களால நடுக்க முடியாத இருந்திருக்கலாம். அவங்களால ஒரு இடத்துல ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்துக்கு போக முடியாத இருந்திருக்கலாம். ஷி ஹஸ் பீன் ஸோ வீக். முதலாவதாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், ஷி ஹஸ் பீன் ஃபிசிக்கலி வீக். இன்றைக்கி அநேக பேர் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கிறீங்களா? உங்களால் முடியலையா? என்னால் முடியல ஆண்டவரே, என்னோடய சரீரம் எனக்கு ரொம்ப வேதனை கொடுத்து கொண்டிருக்குது ஆண்டவரே என்று இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறேன். கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்தா சொல்லுகிறார். God tells her, go in peace and be healed of your affliction. Daughter, your faith has made you well. உன்னுடைய விசுவாசம் உன்னை இன்றைக்கு காப்பாற்றி இருக்கிறது. அந்த இடத்துல அந்த மகளை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு she was physically too much of weak. முதலாவதாக அவங்களுக்கு எல்லாம் அந்த வசனத்தை 26வது வசனத்தை பார்க்குறோம். And had suffered many things from many physicians. She had spent all that she had and was no better but rather grew worse. என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் செலவு செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த பெண்மணி. பார்த்தீங்கன்னா she had spent all belongings, எல்லாத்தையுமே விற்று டாக்டர்ஸ் கிட்ட போய் கூட அவங்களுக்கு எந்த பிரயோஜனமே இல்லையா? 12 years எந்த பிரயோஜனமே இல்லையா? அநேக வேளையில் நம்ம கூட தான் யோசிக்கிறோம். இந்த டாக்டர், அநேக பேர் நம்மளுக்கு சஜஷன்ஸை கொடுக்குவாங்க. இந்த டாக்டர்ஸ் கிட்ட போங்க, நீங்கள் ஹீல் ஆகிடுவீங்க, அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸ்லேருந்தே நீங்கள் ஹீல் ஆகிடுவீங்க. ஆனால் இந்த பெண்மணி சொல்கிறாங்க, அண்ட் had suffered many things from many physicians. அநேக ஃபிசிஷியன்ஸ் கிட்ட, அநேக டாக்டர்ஸ் கிட்ட கூட நான் போய் பார்த்துட்டேன். ஆனாலும் அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ், இவங்க கொடுத்த டேப்லெட்ஸ் நான் எடுத்து பார்த்துட்டேன். ஆனாலும் என்னுடைய சரீரம் வந்துட்டு இன்னும் வேர்ஸ்ட்டாக தான் போகிறது. நான் காணுகிறேனே கண்டி, என்னுடைய சரீரத்துக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை கொடுக்கவே முடியலையே எந்த டாக்டர்ஸ்னாலையும் என்று அவங்க அழுது கொண்டிருக்கிறாங்களாம். அந்த வேளையில் தான் when she heard about Jesus, she came behind him in the crowd and touched his garment. அவங்களோட விசுவாசத்தை பார்க்குறோம் இந்த இடத்துல. She just heard the miracles that Jesus did. இந்த இடத்துல பார்க்குறோம், வெறும் கேட்டு மட்டும் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தேவனான கர்த்தர் இயேசு இருக்கிறாரு, அவர் அநேக அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறாரு என்று வெறும் கேட்டு தான் இருக்கிறாங்க. அந்த விசுவாசத்திலேயே she just heard that miracle that Jesus had done. For she said, if I may touch his clothes, I shall be made well. அவங்களோட விசுவாசத்தை பார்த்தீங்களா? நான் அவருடைய கார்மெண்ட்டை நான் தொட்ட உடனே நான் ஹீல் ஆகுவேன்
அவரை நான் தொட்ட மாத்திரத்துக்கே நான் ஈலாகுவேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அவங்களுடைய இருதயத்தில் அந்த விசுவாசம் இருந்ததுங்க. அதன் போல தான் இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கிறீங்களா? முதலாவதாக அந்த பெண்ணிடத்தில் என்ன இருந்துச்சுன்னா, ஷி வாஸ் ஃபிசிக்கலி வீக். இரண்டாவதாக நம்ம பார்க்குறோம், ஷி வாஸ் ஃபைனான்ஷியலி ஆல்சோ வீக். எல்லாத்தையுமே விற்று எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போயிட்டாங்க. இதுக்கு மேலே எனக்கு எது நான் பண்ணாலும் என்னால் முடியாது ஆண்டவரே, நான் எல்லா பிரயத்தனமும் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டுருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அவங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே கேட்டுட்ருக்கிறேன், என்கிட்ட பணம் கூட இல்லை ஆண்டவரே, என்னால் முடியலப்பா. யூ ஆர் ஃபைனான்ஷியலி வீக். ஆர் யூ ஃபைனான்ஷியலி வீக்? டுடே காட் வாண்ட்ஸ் டு டெல் யூ, ஜஸ்ட் ஹோல்ட் ஹிம். அவரை பிடித்து கொண்டால் நம்மளுக்கு எல்லா காரியங்களுக்கும் ஒரு விடுதலை கிடைக்குங்க. இரண்டாவதாக பார்க்குறோம், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம். ஷி ஸ்பெண்ட் எவ்ரிதிங் and there is no possibility of healing. But the minute that she thought, இவரை நான் கண்டால் போதும், இவருடைய கார்மெண்ட், இவருடைய, that's what the Bible says. For she said, if I only touch his clothes, I shall be made well. அவருடைய உடைய தொட்டால் மாத்திரமே நான் போதும், நான் இன்றைக்கு நான் ஈலாவேன்ற அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்ததுங்க. அண்ட் இமிடியட்லி த ஃபவுண்டன் ஆஃப் ஹர் பிளட், ஃபார் ஷீ செட், இஃப் ஐ ஒன்லி டச் ஹிஸ் க்ளோத்ஸ் ஐ ஷல் பி மேட் வெல். தேவனான கர்த்தர் அந்த இடத்துல இயேசுவானவர் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய உடைய கார்னர் ஆஃப் த கார்மெண்ட், ஷி டச் த கார்னர் ஆஃப் த கார்மெண்ட்ஸ். இமீடியட்லி த ஃபவுண்டன் ஆஃப் ஹர் பிளட் வாஸ் ட்ரைட் அப். ஷி ஃபெல்ட் இன் ஹர் பாடி தட் ஷி வாஸ் ஈல்ட் ஆஃப் த அஃப்ளிக்ஷன். ஆமென். இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் இடத்துலையும், காட், யூ ஆர் இன் நீட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமாங்க, நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு அநேக பாடுகள் இருக்குது, அநேக கஷ்டங்கள் இருக்குது இல்லைங்களா? ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை? நம்ம அநேக வேளையில் இந்த ஹாஸ்பிட்டலில் ஓடினா எனக்கு ஹீலிங் ஆகும், அந்த ஹாஸ்பிட்டலில் போனால் எனக்கு எல்லாமே, எனக்கு என்னோடய சரீரத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும் என்று யோசிக்கிறோம். ஆனால் அநேக வேளையில் நம்ம மறந்தே போகிறோம். வி ஆர் இன் நீட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்மளுக்கு யார் முக்கியம்? இந்த 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 மகள் சிறந்ததை தெரிந்து கொண்டால், ஷி காட் நோ அபவுட் ஜீசஸ். இவங்களை தெரிந்து கொண்டு அவங்கள தெரிந்து கொண்டு எந்த பிரயோஜனமும் இருந்தில்லைங்க. பட் த மினிட் தட் ஷி காட் டு நோ அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவங்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த சின்ன கடுகளவு விசுவாசம் வந்த மாத்திரத்துக்கு, your faith has made you well, go in peace and be healed of your affliction. அதுதாங்க, கவலையே படாதீங்க. உங்களோட வாழ்க்கையில் பாடுகள் இருக்கும், உங்களோட வாழ்க்கையில் ஃபிசிக்கலாக நிறைய சஃபரிங் நீங்கள் பண்ணியிருக்கலாம், ஃபைனான்ஷியலாக நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் இடத்துலையும் காட் இஸ் கோயிங் டு ரிலீவ் யூ ஃப்ரம் ஆல் யுவர் ட்ரபிள்ஸ், ஃப்ரம் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ், பீஸ் அண்ட் பி ஹீல்ட் ஆஃப் யுவர் அஃப்ளிக்ஷன். அஃப்ளிக்ஷன்னா என்ன? வேதனைங்க. நீங்கள் அநேக வேதனையில் இந்த வீடியோஸை பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த மாதம் முழுவதுமாய் God is going to relieve you. ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். உங்களோட கஷ்டத்துலேருந்து ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். உங்களோட பாடுகள்லேருந்து ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். உங்களோட சரீர ரீதியான கஷ்டத்துலேருந்து, வேதனையிலேருந்து ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். He is going to heal you from all your affliction. இந்த மாதம் முழுவதுமாக God is going to relieve you from all the afflictions. ஆமாங்க. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள, உங்களுக்கு யார் தேவை? ஜீசஸ் கிரைஸ்ட். ஷீ நீட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாவற்றையும் சுற்றி எல்லா டாக்டர்ஸ், எல்லா ஃபிசிஷியனையும் பார்த்து 12 வருடம் காலங்கள் முழுவதுமாக ரத்தப்போக்கில் போய் கொண்டிருக்கிற ஒரு பெண்மணிக்கு யாராலையும் விடுதலை கொடுக்க முடியலைங்க. ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன், அந்த பெண்மணிக்கு டாக்டர்ஸ் தேவையில்லைங்க. அவங்களுக்கு தேவனான கர்த்தர் இயேசுவானவர் தேவையாக இருந்தார். இன்றைக்கு அதன் போலவே தான் நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இயேசு தேவையாக இருக்கிறார். If God is there, we have everything that we need. கஷ்டம் இருக்கும் தான், பாடுகள் இருக்கும் தான். அநேக வேளையில் நம்ம யோசிக்கலாம், 12 வருடம் காலங்கள் அவங்களுக்கு ரத்தப்போக்கில் போய் கொண்டிருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் யோசிச்சுருந்துருக்கலாம், இவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ அதுக்கு தான் இவங்களுக்கு இந்த 12 வருடம் காலங்களுமா இந்த பாடுகள் இருக்கிறது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், 12 வருட காலங்கள் எடுத்ததுன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவனான உண்மையான சேவியரை பார்க்குறதுக்குங்க. The moment that she saw the real savior in her life,
தேவனான கர்த்தர் இயேசுவை பார்த்த நிமித்தத்துக்கு அவங்க கேட்டாங்க, இவங்களால் முடியும், இவரால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் இயேசுவால் மாத்திரம்தாங்க முடியும் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க. இயேசுவால் மாத்திரம்தான் முடியுங்க உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க. எஸ், she got the moment that she got healed, she got peace, she got relief from her affliction. விடுதலை கிடைத்தது. அதன் போலவே இன்றைக்கு இயேசுவானவர் உங்களுக்கு தேவையாக இருக்கிறார், எனக்கு தேவையாக இருக்கிறார், நம்மளுக்கு தேவையாக இருக்கிறார். we need Jesus Christ in our life. இந்த மாதம் முழுவதுமாய் தேவனான கர்த்தருடைய கரங்கள், அவருடைய உடையை நம்ம பிடித்து கொள்ளலாம், அவருடைய கரத்தை நம்ம பிடித்து கொள்ளலாம், அவருடைய பாதத்தை நம்ம பிடித்து கொள்ளலாம். மிகுதவைகள் எல்லாமே அவர் பார்த்து கொள்ளுவார். விடுதலை கிடைக்கும். we will be relieved from all our problems because Jesus Christ is our shield. Amen. Thank you for watching this video. Blessed November. God bless you.